ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஆர் டு யூஎஸ் சேனல். டே 5 இன்னைக்கு காலையில் மணி 6:40. இன்னைக்கு வந்து உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்கிற ஒரு தமிழ்நாடு தேர்தல் களம் வந்து நம்ம சினிமாவில் தான் பார்த்துருப்போம். சினிமாவை விட அதிகமாக சினிமாவோட வர காட்சியை விட ரொம்ப பரபரப்பாக போய் எல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு போய் 3வது தடவை விசிட் பண்ணிட்டு ஆளுநரை ரொம்ப சந்தோஷமா நெற்றியில திலகமிட்டு போயிட்டு வந்த விஜய்க்கு என்ன ஆச்சுன்னா திரும்ப ஒரு செட்பேக் ஆயிடுச்சு. இன்னைக்கு நடந்த நிகழ்வுகளை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதோட வியூ என்ன மாதிரி இருக்கு, ஏன் அதனால நடக்குது, இதனால என்ன நமக்கு தெரிய வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ சிபிஐ அண்ட் சிபிஐஎம் வந்து ரெண்டு இடதுசாரி கட்சிகள் வந்து இன்னைக்கு வந்து 3 மணி நேரம் ஆலோசனை செஞ்சுட்டு என்ன பண்ணாங்க, நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 4 சீட் வந்தது. ஏற்கனவே நம்ம விஜய் கிட்ட வந்து 112 சீட் இருக்கு, அதனால 116 ஆயிடுச்சு. நம்ம 116 ஆயிடுச்சு. அப்போ வந்து நம்ம விசிகா திருமாவளவன் என்ன சொல்லியிருந்தாரு, முதிர்ந்த அரசியல் அனுபவம் உள்ளவர் என்ன சொல்லியிருந்தாரு, எங்களோட முடிவு இடதுசாரி கட்சிகளை பொறுத்தே இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இடதுசாரி கட்சிகள் 2 பேரும் வந்து சொல்லிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்களே சொன்னாங்க மீடியாவுக்கு முன்னாடி திருமாவளவன் வந்து அடுத்த 6 மணிக்கு வந்து 6:30க்கு வந்து எங்கள்கிட்ட வந்து எங்களோட 3 பேரும் சேர்ந்து நாங்க ப்ரெஸ் மீட் கொடுப்போம், அவரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் விஜய் என்ன நகர்த்துறாரு, ஆளுநரை போய் கடிதம் எழுதுற, எங்கிட்ட 120 மெஜாரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இதுக்கு இடையில என்ன நடக்குதுன்னா, இந்த சொந்த சப்போர்ட்டர்லாம் வெடியெல்லாம் வெடிச்சு பயங்கரமா ஃபயர் கிராக்கர் வந்து செலிப்ரேட் பண்ண போற இடத்துல ஒரு 30 மினிட்ஸ்ல என்ன வருது, மறுபடியும் செய்தி வருது, முஸ்லீம் லீக் அவங்க வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கிடையில வந்து விசிகா வந்து என்னன்னா, அந்த அவங்களோட ஜூம் மீட்டிங் முடிச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, மு.க. ஸ்டாலினை பார்க்க போறாரு. மு.க. ஸ்டாலின் போயிட்டு வந்து நாளைக்கு தான் எங்களோட முடிவு அறிவிப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஆல்மோஸ்ட் கைக்கு வந்துருச்சு. அந்த லெட்டர் மட்டும் கொடுக்க வேண்டியது. நம்ம டிவிகே மக்கள் கூட என்ன பண்ணிருக்கோம், அந்த லெட்டரை கன்ஃபார்ம் பண்ணி வாங்கிட்டு நம்ம ஆளுநரை பார்க்க போயிருக்கலாம். அங்கதான் ஒரு சின்ன இதாயிடுச்சு, அனுபவம் இல்லாதனால அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன பண்ண, அனுபவம் இல்லாதனால நீங்க சொல்லக்கூடாது. இது வந்து எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு ஆளு வந்து ரொம்ப ரொம்ப நேர்மையா இருக்குவாங்க தெரியுமா, அவங்களால யோசிக்க முடியாது. இந்த மாதிரி கோல்மாலா இந்த மாதிரி கேவலமாலாம் யோசிக்க முடியாது. ஒரு ஆளு ரொம்ப நேர்மையா ஹானஸ்டா இருந்தா. அதுதான் இப்ப வந்து நம்ம என்ன பண்ண, ஈவன் எதிர்கட்சிகளோட குஷ்பு கூட இன்னைக்கு வந்து ஒரு டிவிக்கு அனுப்புறப்ப அவரோட எங்களுக்கு எல்லாம் தெரியாத சொல்லுங்க, ஒரு குட் ஹேபிட், ஒரு குட் சொன்னா ஹானஸ்டி அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இப்ப என்ன பண்ணா அங்க போயிட்டாரு. இப்ப விசிகே வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு தான் எங்களோட முடிவு அப்படிங்க. அதுக்கும் இடையில வந்து அவரோட சட்டமன்ற தேர்தல் வின் பண்ணவர் என்ன சொல்றாரு, அதிகாரத்திலும் பங்கு, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, இனிமேல் மேல போவோம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஸோ நமக்கு என்ன வருது, 118 தேவைப்படுது. ஆனால் 116 தான் இருக்கு இப்போதைக்கு. ஸோ அதனால ஆளுநர் அவர் ஸ்டாண்ட்லயே இருக்காரு. 3 தடவை மீட் பண்ணி 3 தடவை பார்த்து கொடுத்தோம், அவர் ஸ்டாண்ட்ல தான் இருக்காரு. எங்க குறையுது அப்படின்னு. இப்போ விசிகே முடிவு இன்னைக்கு வரணும். இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அப்படி வரவில்லை என்றால் ஆளுநர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் குடியரசு ஆட்சின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நம்ம போறது. இதுதான் நடக்கிறது. இப்ப இடையில வந்து அவர் கொடுப்பாரா, விசிகே கொடுக்க மாட்டாரா அப்படின்னு. ஆனா நம்ம இந்த தேர்தலை முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதுதான் சிச்சுவேஷன், இப்போ உள்ள சிச்சுவேஷன் இதுதான் நடக்கிறது. பட் ஆனா இந்த எலெக்ஷன், இந்த நிகழ்வுகள் மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ரொம்ப வருடமா அனுபவம் கொண்ட அரசியல் கட்சிகளோட சுயரூபம் தெரிய வருது. 2 மூத்த அறிஞர் திராவிட கட்சிகள்னு சொல்லிட்டு இருக்கிற அரசு, நேத்தி நம்ம வீடியோல போட்டோம்னா முதலைகள், 2 முதலைகள் அப்படின்னு. அப்ப அவங்களோட மறுபக்கம் தான் நமக்கு தெரிய வருது. இப்போ விஜய் அரசியலுக்கு வந்தது வந்து ஒரு எழுச்சி, ஒரு ஹிஸ்டாரிக் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா. இப்ப இளைஞர்களுக்கிடையே அரசியலை பேசுறதுக்கு, இன்னொன்னு வந்து பெண்கள், அப்போ குழந்தைகள், அப்புறம் வந்து என்னன்னா வெளிநாட்டுல இருந்து இருக்கிற தமிழர்கள், ஆமா, எல்லாருக்கும் வந்து அரசியலை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அதை பத்தி ஒரு எழுச்சி வந்துருச்சு. எல்லாரும் அவேர் ஆஃப் எலெக்ஷன் என்ன, அதுல என்னென்ன நடக்குது அப்படின்னு தெரிய வருது. இவ்வளவு காலமா இப்பதான் நமக்கே தோணுது, இவ்வளவு காலமா இந்த பெரிய திராவிட கட்சிகள் வந்து நாங்க எதிராளிகள் அப்படிங்கிற ஒரு போர்வையை கிரியேட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள மறைமுகமா எல்லாமே டீல் பண்ணாங்களோ அப்படின்னு தெரிய வருது. அப்படிதான் நமக்கு தோணுது. ஏன்னா இப்ப நடக்கிற சிச்சுவேஷன் நம்ம பார்த்தோம்னா என்ன நடக்குது, 2 பேரும் வெளியில வந்து ஆப்வியஸா நம்ம சொல்ல தேவையில்லை, வெளியில வந்து ஒருத்தர் அறிக்கை விட்டாரு, நாங்க வெளியில சப்போர்ட் பண்றோங்கிறாரு, ஆளுநர் சீக்கிரமே முடிவு பண்ணி அவங்களை ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறாரு, நாங்க போய் பங்கு கேட்கல, நாங்க போய் ஃபார்ம் பண்றோம்னு சொல்லல அப்படின்னு வெளியில சொல்லிட்டு இருக்கிறவரு, உள்ளுக்குள்ள வந்து இன்னொரு கட்சியை முன்னிறுத்தி நாங்க வெளியில சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ இதெல்லாம் வந்து அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, மக்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த யங் ஜெனரேஷன், இளைஞர்கள் எல்லாருக்கும் அப்படியே எக்ஸ்போஸ் ஆகும். அரசியல்னா என்னதான் நடக்குது, இவ்வளோ எந்த லெவலுக்கு வேணாலும் போகலாம் அப்படின்னு தோண வைக்கிறாங்க.
ஸோ அதுதான் இப்போ நமக்கு வந்து இந்த இதுல நம்ம கத்துக்க வேண்டியது. இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் மோஸ்ட்லி முடிவு வந்துடும். முடிவு வரவில்லைன்னா அது என்னன்னா குடியரசுக்கு தான் போவோம். அப்படி இல்லை என்றால் இப்ப இவங்களுக்கு 116, அவங்களுக்கு 118, அவங்க எல்லாமே ஆட்சி பார்த்துக்கு இது இம்பாசிபிள். நம்ம தான் எல்லாம் பாக்குறோம்ல. இப்ப நம்ம வந்து இம்பாசிபிள் அந்த காம்பினேஷன். ஏன்னா 60 வருட காலங்களா இருந்தது. இன்கேஸ் சேர்ந்தாலும் அதுலயும் நிறைய ஒரு சில முரண்பாடுகள் இருக்கு. பிஜேபி வெர்சஸ் பாமக 2 பேரும் ஒரே கூட்டணியில இருப்பாங்களா லோக்கல்ல பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அப்படின்னு இருக்கு. அதை ஒண்ணு கழட்டி விட்டாலும் மறுபடியும் பிரச்சனை. இப்ப ஆளுநர் சைடு அங்கேருந்து என்ன வருது, நமக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இப்ப இதுல இருந்து நம்ம பாடம் இதை பார்க்கணும் அப்படின்னா என்னென்னலாம் நடக்கும், அப்ப நம்ம ஓட்டு உரிமையை எப்படி வைஸா யூஸ் பண்ணணும், அதுதான் முக்கியமா நம்ம பார்க்கணும். அது எல்லாமே பார்த்துட்டு இருக்கதான் இருக்காங்க. மக்களுக்கு வந்து கண்டிப்பா இது வந்து தெரியும். இதுல இருந்து இப்ப இந்த கட்சிகள் நடக்கிற விதத்தை பொறுத்து தான் அடுத்த தேர்தலில் என்ன நடக்கும் அப்படின்னு வெட்ட வெளிச்சமா தெரியுது. இந்த பேஸ் பண்ணி தான் அடுத்த நடக்கும். இவருக்கு வந்து என்னன்னா 118 இருக்கணும், அங்கேருந்து தடைகள் வருது, இங்கேருந்து தடைகள் வருது, பேக் ட்ராப்ல வேற சீன் ஓடிட்டு இருக்கு. ஈவன் இந்த சின்ன கட்சிகள் மேபி அவங்க டிமாண்ட் பண்ணலாம், 2 சீட்ல உள்ளவங்களுக்கு வந்து விசிகா வந்து டிமாண்ட் பண்ணலாம். பட் அதான் ஏன் சொல்றதுக்கு தயக்கம், ஓப்பனா சொல்லிட வேண்டியதானே, எதுக்கு காலம் தாழ்த்த வேண்டும்? எனக்கு என்னமோ அவங்க வேற எதுவும் எதிர்பார்க்கறாங்களோ, பணம். இன்னொரு உக்தி கூட இருக்கலாம். இன்னொரு உக்தி இருக்கலாம். பெரிய கட்சிகள், திராவிட கட்சிகள்னு சொல்றவங்க வந்து விஜய் எப்படி நீ அரசியலுக்கு வரலாம், ஈவன் குடியரசு ஆட்சியே வந்தாலும் பரவாயில்ல, நான் ஒன்ன விட மாட்டேன் அப்படின்னு கூட நினைக்கலாம். இதுக்குள்ள ஒரு ஒரு வியூகமா இருக்கலாம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா டிலே பண்றது. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 பேரும் வந்து அழகா சொல்லிட்டாங்க. அவங்க வந்து நேர்மையா நாங்க போய் பேசணும், அவங்களோட ஸ்டாண்ட் வந்து இன்கேஸ் கூட்டணி வச்சாக்க அதுல பிஜேபி இருக்கிற பட்சத்துல எங்களுக்கு அது ஆட்சேபனை. அவங்க கொள்ளைப்புறமா வந்துருவாங்க, எப்படியா இருந்தாலும் அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் வந்துடும் அப்படிங்கிறதாக நாங்கள் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கணும். வெரி கிளியர் கட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க பாராட்டி தான் ஆகணும் நம்ம. பட் ஆனா இந்த சைடு இவர் என்ன சொல்றாரு, இது வந்து இவர் போறதுனால இவருக்கு அவங்க ஆலோசனை செய்யறாங்க. இவர் இங்க வந்து சேர்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு. ஆனா நம்ம பாக்குற ஆங்கிள் வந்து அவங்களுக்கு வந்து நல்லதுதான் நடக்கும். டிவிக்கு போறதுனால அவங்களுக்கு வந்து கேட்கறது, ஒரு அமைச்சராவை கேட்கறது, இல்லாட்டி துணை அமைச்சர் கேட்கறாங்க அந்த மாதிரி. ஸோ இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் தெரிய வந்துடும். அப்படி இல்லை என்றால் குடியரசு ஆட்சிக்கு தான் நம்ம செல்கிறோமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஓகே, நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, ஆக்சுவலி விஜய் வந்து இந்த அரசியலுக்குள்ள வந்தது வந்து கிரியேட்டட் அ பாசிட்டிவ் சேஞ்ச். ஒரு உலகத்தையே வந்து திரும்பி பார்க்க வச்சுச்சு தமிழ்நாட்டை. எல்லாமே வந்து தமிழ்நாட்டோட பொலிட்டிக்ல வந்து அவ்வளவு ஆர்வம் காட்டினாங்க, இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஆனா அந்த ஆப்போசிஷன் பார்ட்டி, அதாவது அந்த crocodile பார்ட்டின்னு சொல்றீங்களா, அவங்கலாம் வந்து இந்த தமிழ்நாட்டோட ரெப்புடேஷனை வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப டேமேஜ் பண்ணாங்க. அவங்களையும் டேமேஜ் பண்ணிக்கிட்டாங்க, தமிழ்நாட்டையும் டேமேஜ் பண்ணிக்கிட்டாங்க. மக்கள் பார்த்துட்டு தான் ஒரு தலைவர் வந்து பாசிட்டிவா அவங்க நாட்டை கொண்டு போறாரு. ஆனா 50 வருஷம் ஆண்ட தலைவர்கள் வந்து டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காரணம் கர்வம், ஈகோ, அதுதான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இப்ப கொஸ்டின் வந்து என்னன்னா, வில் விஜய் பிகம் அ சிஎம்? அதுல வந்து 100% நோ டவுட். ஈவன் நான் உங்ககிட்ட கூட சொன்னேன் தானே நேற்று வந்து, நான் சொன்னேன் மண்டே டியூஸ்டே கண்டிப்பா நோ மோர் டிலே. மண்டே ஆர் டியூஸ்டே டெஃபினெட்லி அவர் வந்து பதவி என்ன சொல்லுவாங்க, பதவி ஏற்பது வந்து நடக்கும். பட் த கொஸ்டின் நவ் இஸ், வில் he survive a full term? அதுதான் இப்ப வந்து பயங்கர கொஸ்டினா ஏன் மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்களாம் வந்து அவர் பதவி ஏற்பாரா ஏற்க மாட்டாரா நீங்களாம் அடிச்சுக்கிறீங்க, ஐ மீன் பேசிக்கிறீங்க. ஆனா என்னோட சந்தேகம் வந்து இதுதான், will he survive? யார் நான் சொல்றேன்னா, ஏன்னா அவரு இப்ப இது வச்சிருக்காருல்ல, அலைன்ஸ் வச்சிருக்காருல்ல, அவங்க எல்லாமே வந்து பார்ட் ஆஃப் டிஎம்கே, ரைட்? பார்ட் ஆஃப் அந்த கூட்டணியில அவங்க ஓன் கட்சி. பட் ஆனா அந்த கூட்டணியில உள்ளவங்க, அந்த கூட்டணியில உள்ளவங்க தான். சோ மேபி இந்த டிஎம்கே வந்து விஜய் பழி வாங்குறதுக்காக வந்து ஓகே இப்ப அலைன்ஸ் கொடுக்குற மாதிரி விட்டுட்டு, லேட்டர் அந்த ஸ்டெபிலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்கு அது வந்து கொஸ்டின் மார்க். டெஃபினெட்லி ஓகே, கொஞ்ச நாள் ஆச்சு நான் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன் சப்போர்ட்னா வாட் வில் ஹேப்பன்? அது வந்து ஆட்சி அமைக்க அப்புறம் மாறலாம், நிலைமைகள் மாறலாம். ஏன்னா எந்த அங்கேருந்து உள்ள அமைச்சர்களோட இங்க வரதுக்கு இருக்கு. No, my question is you answer that first. If let's say they withdraw halfway, what will happen? மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியலன்னா மறுபடியும் சட்டத்தை கலையும். அப்புறம் அவர் வந்து இது பண்ணாலும் திருப்பி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. சோ அந்த ஸ்டெபிலிட்டி வந்து கொஸ்டின் மார்க். தென் another thing வந்து இந்த எம்எல்ஏவோட லாயல்டி. ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து இது முழுசா தெரியாது, சில எம்எல்ஏ எல்லாம் வந்து அந்த ஏற்கனவே இருந்த பழைய இந்த கட்சியில இருந்து வந்தவங்கன்னு தாவுனவங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த மாதிரி கட்சி தாவுறதுலாம். சோ அவங்களோட லாயல்டி வந்து ஒரு கொஸ்டின் மார்க் வருது.
ஆமா அது நடக்கும். ஏன்னா இப்ப வந்து இவருக்கு வர சோதனைகள் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு சோதனைகள் வருது. இந்த சோதனை எல்லாம் கடந்து போனா இது வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதை கடந்து போனா அதுக்கு மேல நிறைய பல சோதனைகள் வரலாம். ஆனா இது வந்து கஷ்டம் தான் ரொம்ப டிராக் பண்றதுக்கு. அன்லெஸ் என்ன பண்ண நம்ம சொல்லலாம்னா இந்த ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் அவரோட நடவடிக்கைகள் அவரோட திட்டங்களை பார்த்துட்டு என்ன பண்ணா பாதி பேர் இங்க ஜாயின் பண்ணதுக்கு உண்டு ஆப்ஷன் உண்டு. அது எப்போதுமே நடக்காத அரசியல். அதுக்கு ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாது. ஈவன் சட்டசபையில ப்ரூவ் பண்ணதுக்குள்ள ஈஸி வாக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அங்க உள்ள நம்பர்ல மெஜாரிட்டி பார்த்து வின் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்கு, தோக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. Then another thing is the pressure from DMK and ADMK. So even though விஜய் தான் சிஎம் ஆயிட்டாரு இருந்தாலும், ஆனா இந்த டிஎம்கே ஏடிஎம்கேல உள்ள தலைவர்கள்லாம் உள்ள இருக்காங்க தானே. சோ அவங்க வந்து கன்சிடர் ஆப்போசிட். சோ அவங்க என்ன மாதிரி குடைச்சல் கொடுப்பாங்க? இப்ப விஜயவே வந்து சொல்லியிருக்கிற அந்த கொடுத்த வாக்குறுதிய வந்து காப்பாத்த முடியறதுக்கு வந்து இவங்க எல்லாம் குடைச்சல் கொடுப்பாங்க தானே. அப்புறம் எண்ட் ஆஃப் த டே மக்களோட எண்ணத்துல என்ன போவோம், ஓ விஜயவும் மத்த அரசியல்வாதி மாதிரி வாக்கு கொடுத்து செய்யல, அப்படித்தான் ஒரு கொஸ்டின் வரும். எதிர்கட்சியா இருந்து கண்டிப்பா அதை கிடப்பாங்க. ஏன்னா இவங்களோட சேரவங்களே கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களோட சேரவங்களே கூட கேள்வி கேட்கலாம். ஓ அந்த மாதிரி நீ இதை பண்றேன் அதை பண்ண சொல்லல, ஏன் சொல்ல, அதனால நான் வெளியே நடப்புறேன், வெளிநடப்பு செய்யறேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து இப்ப விசிக்கு ஒரு இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, விசிக்கே இப்ப நாளைக்கு வந்து அவங்க முடிவு ஆப்போசிட்டா இருந்ததுன்னா இந்த ஒட்டுமொத்த பிளேம் இன்கேஸ் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போன குடியரசு ஆட்சி வந்ததுன்னு வச்சுங்க, அதுக்கு காரணமா பிளேம் பண்றதும் அவங்க தான் பிளேம் ஆகும். விசிகே தான் பிளேம் வரும். ஏன்னா 2 கட்சி தான் 2 சீட் தான் தேவைப்படுது, அதை அவங்க கொடுக்கலங்கிற பட்சத்துல அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். அதையும் அதை யோசிப்பாங்க. ஸோ அதனால நம்ம நல்லதே நடக்கலாம். இன்னைக்கு வந்து விசிகே வந்து அவங்களா சுயமா முடிவெடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பின்னாடி இருந்து சில பேர் வந்து அவங்கள வந்து பொம்மைகள் மாதிரி ஆட்டி படைக்கிற மாதிரி தான் இருக்கு. இவன் தான் இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த டிஎம்கே ஏடிஎம்கே வந்து வெளியில வந்து மீடியா மூலமா சப்போர்ட் பண்றேன்னு வார்த்தையால சொல்லிட்டு பின்னாடி இருந்து பேக் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, குத்திக்கிட்டு இருக்காங்க. அததான் நான் சொல்ல வரேன். அதுதான் மக்கள் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அது வந்து லேட்டர் ஆன் அல்லது பின்னாடி பிற்காலத்துல வந்து அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆக போகுது. ஏன்னா மக்கள் வந்து எல்லாருக்கும் விழிப்புணர்ச்சி வந்துருச்சு. இப்ப வந்து என்ன நடக்குது, எதனால பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு கூட பார்க்கலாம். சொல்லப்போனா எல்லாம் எதிர்கட்சிகள் மெஜாரிட்டி இல்லாதனால ஒரு பிரச்சனை. இது வந்து நமக்கு யூனிக்கான பிரச்சனை இப்ப வந்திருக்குது. ஒண்ணு வந்து அவங்களுக்கு போவோம், இல்லாட்டி எங்களுக்கு அப்படிதான் இது வரைக்கும் வந்திருக்கு. அந்த சைடு சாவும், இல்லாட்டி இந்த சைடு, இல்லாட்டி அந்த சைடு இந்த சைடு, அப்படிதான் வந்திருக்கு. ஆனா இப்ப வந்து ரொம்ப ஸ்மூத்தா அவங்க 2 பேரும் எய்ம் பண்றேன், நான் வெளியில சப்போர்ட் பண்றேன் பாக்கிறத பார்த்தா இவ்வளவு காலமாகவும் அவங்க வந்து இப்படிதான் நடத்திட்டு இருந்தாங்களோ, இதை தான் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த பேக் ட்ராப் அப்படின்னு நமக்கு தோண வருது. பச்சோந்தி மாதிரி வெளியில ஒன்று சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வேற நடத்துறாங்களோ அப்படின்னு தோணுது. இவங்கெல்லாம் வந்து செய்ய 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 விஜய் தான் இன்னும் மாசு அதிகமா ஆயிட்டு இருக்கிறதுலயே மத்த ஈவன் உங்களுக்கு அந்த டிஎம்கே ஏடிஎம்கே நம்பி ஓட்டு போட்டவங்க கூட இப்ப வந்து என்ன இவ்வளவு கேவலமா இவங்க எல்லாம் செய்யறாங்க, அந்த மனுஷனை போட்டு இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறாங்களேன்னு விஜய்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அது ஏன் புரிய மாட்டேதுன்னு எனக்கும் தெரியல. ஆமா, இதற்கிடையில வந்து லாஸ்ட் நைட் ஆல்மோஸ்ட் நடு இரவுல வந்து என்னன்னா, இந்த டிடிகே தினகரன் வந்து எங்கேருந்து வந்தா திடீர்னு என்னோட எம்எல்ஏ, அவர் ஒரே ஒரு எம்எல்ஏ தான் வச்சிருக்காரு, அவர் காணும், தொலைபேசி என்ன ரீச் பண்ண முடியல, அவர் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. என்ன சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னா, எடப்பாடி பழனிசாமிய சிஎம்மா ஆக்கணும் அப்படின்னு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. ஏங்க அவர் வந்து செகண்ட் ஹையஸ்டுக்குள்ள இல்ல 3rd ஹையஸ்ட் உள்ள ஆளை வந்து சப்போர்ட் பண்ணி நீங்களே டிசைட் பண்ணி அவரை போய் சிஎம் ஆக்குறேன்னு லெட்டர் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. அந்த அளவுக்கு பிரெயின் வேலை செய்யுதுன்னா நீ பாத்து இவங்க எல்லாம் வந்து பொலிட்டிஷியன். அதே வந்து என்னன்னா ஒரு 1 hour கழிச்சு எனக்கு அடிச்சுட்டாரு, அவர் வந்துட்டாருன்னு அவரையும் திரும்ப மறுபடியும் கவர்னர் கூட்டிட்டு போறீங்க, மறுபடியும் வந்து நான் லெட்டரே கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. ஆனா தாவாக்கா வந்து என்ன சொல்றாங்க, டிவிக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஒரு போட்டோ வீடியோ வேற அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய எனக்கு என்னமோ பெரிய டிராமாட்டிக்கா இருக்கு, ஒரு பழி போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது, மற்றவங்க பழி போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. பாவம் மக்களே, இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்ட்டு எல்லாரும் ஆர்வமோட காத்திருக்கோம். எழுதி வச்சுக்கோங்க மக்களே, மண்டே ஆர் டியூஸ்டே குள்ள இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். விஜய் வந்து என்னது இந்த மெஜாரிட்டி வந்து ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் இந்த 10th மேக்குள்ள சண்டே நைட்டுக்குள்ள நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணும். இவங்க எதர் பார்ட்டி அப்ப வந்து என்னன்னா, இப்போ வந்து என்னன்னா எதர் விஜயா இல்ல அவங்க கட்சியோ ப்ரூவ் பண்ணணும் தட் மெஜாரிட்டி இருக்கு அப்படின்ட்டு. ப்ரூவ் பண்ணா இல்லாட்டி அவரோட ரெக்கமெண்டேஷன் பேட், அதுக்கப்புறம் லீகல் பேட்டில் வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னது இது கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் அணுகலாம், அதெல்லாம் பண்ணி என்ன பண்ணலாம். அது வந்து அடுத்த லெவல்.
இப்போ இதான் நடக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து எல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் மக்களே. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். பாய்.